ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீர்க்கங்காய் கடையில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம், எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி பீர்க்கங்காய் கடைசியில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு, ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம், பச்சை மிளகாய் 5, பூண்டு ஒரு 10 பல், சின்ன வெங்காயம் ஒரு 10 போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தண்ணியெலாம் சேர்க்க வேண்டியதில்லை. இன்றைக்கி ஒரு பீர்க்கங்காய் தான் நான் தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். தக்காளி இதில் தண்ணியே சேர்க்க வேண்டியதில்லை. பீர்க்கங்காய் தண்ணி காய் இல்லையா, அதனால் தண்ணி விடும். ஸோ எப்போவுமே ஒரே சமையல் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு பாருங்கள். வீட்டில் உண்மையிலே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதோட கூட பீர்க்கங்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை கலரி விட்டுட்டே இருக்கலாம். தண்ணி போட வேண்டியதில்லை. மஞ்சத்தூள் போட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், நம்ம பீர்க்கங்காயில் தண்ணியே ஊற்றவே இல்லை. எவ்வளோ நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததும் மத்து போட்டு கடைஞ்சி ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். பீர்க்கங்காய் கடையில் மத்து போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. தாளிப்பு பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. தாளிப்பு வடம் போட்டு அதில் கொட்டிக்கலாம். இது எதுக்கு தாளிப்பு செய்கிறோம் அப்படின்னா, தாளிப்பு செஞ்சதில் போடும்பொழுது இன்னும் நல்ல வாசமாக இருக்கும். அதில் சேர்த்துடலாம். இந்த வடகம் தாளித்து இதில் கொட்டியாச்சு. அவ்வளோதான், சூப்பரான பீர்க்கங்காய் கடைசல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்.